அன்பு நேயர்களே வணக்கம். 5ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி ஒரு அருமையான விசேஷம். என்ன விசேஷம் தெரியுமா? அன்னைக்கு அஷ்டமி. இந்த சனிக்கிழமைங்கிறது ரொம்ப விசேஷமான நாள், பெருமாளுக்கு உகர்ந்த நாள். சரி, அன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு அஷ்டமி வருது. அஷ்டமியில் என்ன விசேஷம் இருக்க முடியும்? அஷ்டமியில், அதுவும் வளர்பிறை அஷ்டமி, என்ன விசேஷம் இருக்க முடியும் அப்படின்ட்டு நீங்கள் யோசனை பண்ணலாம். இந்த அஷ்டமிக்கு ஒரு பெயர் இருக்குது. இந்த அஷ்டமிக்கு அசோகா அஷ்டமி அப்படின்ட்டு பேர். அசோகா அஷ்டமி. இந்த அசோகவனம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? சோகம்னா கஷ்டம் அப்படின்ட்டு அர்த்தம். அசோகம் என்று சொன்னால் கஷ்டம் இல்லைன்னுட்டு அர்த்தம் இல்லையா? மலம் என்றால் குற்றம், அமலம் அப்படி என்று சொன்னால் குற்றமில்லாத தன்மை இல்லையா? அதே மாதிரி இந்த அசோக அஷ்டமி, அசோகாஷ்டமி அப்படிங்கிற தினம் என்ன விசேஷம் அப்படின்ட்டு பார்க்கணும். அதுக்கு பின்னாடி ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது. அன்னைக்கு மருதாணி ரொம்ப விசேஷம். அது ஏன் அது விசேஷம் என்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 15 திதிகள் உங்களுக்கு தெரியும். அதில் பிரதமையில் ஆரம்பித்து அமாவாசை வரைக்கும், இல்லாட்டி பௌர்ணமி வரைக்கும் 2 பருவங்களிலேயும் வரும். அதில் அஷ்டமி நவமி இது 2 பார்த்திங்கன்னா மக்களெல்லாம் நம்மளை ஒரு திதியாகவே நினைக்கலையே. ஐயோயோ அஷ்டமி, ஐயோயோ நவமி, இன்றைக்கி ஒன்றும் பண்ணக்கூடாது என்று ஒரு அச்சப்படுகிறார்களே, புறக்கணிக்கிறார்களே அப்படின்ட்டு அந்த 2 திதிகளுக்கும் ஒரு ஏக்கம் இருந்ததான். நேராக போய் பகவான் இடத்துல முறையிட்டதான். பகவான் சொன்னார், அவங்க ஏக்கம் புரியுது, சரி உங்களுக்கு நான் தக்க ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்ட்டு வாக்களித்தாராம். அதற்காகவே என்ன பண்ணாருன்னா, தானே 2 பூர்ணமான அவதாரம் எடுத்தார். ஒன்று கண்ணனுடைய அவதாரம் எடுத்தார். கண்ணனுடைய அவதாரம் என்னைக்கு நடந்தது? எல்லாரும் புறக்கணிக்கக்கூடிய அஷ்டமி திதியில் நடந்தது. அது கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்கிறோம். ராமனுடைய அவதாரம் எப்போ நிகழ்ந்தது? நவமி அன்னைக்கு, ராமநவமி அப்படி என்று அந்த நவமி அன்னைக்கு அது மிக விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. ஆகையினால இந்த அஷ்டமி நவமி இது 2த்துக்கும் மிகப்பெரிய விசேஷம் இருக்குது. அந்த அஷ்டமியிலே மிகச்சிறந்த ஒரு ஆன்மீக உணர்வு அலைகள் இருக்கும். அது கண்ணன் தான் அஷ்டமியில் பிறந்தார். ஆனால் ராமாயணத்தில் இந்த அஷ்டமிக்கு என்ன விசேஷம் அப்படின்ட்டு பார்க்கணும். இப்போ ராமாவதார நிகழ்ச்சியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சீதையை கவர்ந்து கொண்டு போய் ஒரு மலர்ச்சோலையிலே சிறை வைத்து விட்டான் ராவணன். ரொம்ப குளுமையான அந்த மலர்ச்சோலையிலே சீதையின் உள்ளம் மட்டும் ராமனை பிரிந்து வருத்தத்தால் அனலாய் சுட்டது. ரொம்ப கஷ்டப்பட்டான். தான் இறந்து விடலாம் என்று கூட நினைக்கிற அளவுக்கு அந்த லோகமாதா, அந்த பூமியை தாங்குகின்ற அந்த பூமி பிராட்டி கஷ்டப்பட்டாள் அப்படி என்று சொன்னால் நம்முடைய கஷ்டமெல்லாம் ஒரு கஷ்டமாக என்ன? அவ ஒற்றை ஆடையிலே இருந்தாளாம். அப்படியே ராமனை நினைத்து இப்படி ஆகிவிட்டதே என்று வருந்துகின்ற பொழுது கண்ணீராய் பெருகுமா, ஆறு போல கண்ணீராய் பெருகுமா. ஆனாலும் இந்த அரக்கிகளெல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய அவளுக்கு துணையே யாரும் கிடையாது. ஆஞ்சநேயர் வர வரைக்கும் யாருமே துணை கிடையாது. ஆனால் அவளுக்கு அந்த அசோக மரம், அந்த மலர், அந்த இலை, இவைகளெல்லாம் ஐயோ லோகமாதா இங்கே வந்து கஷ்டப்படுகிறாளே என்று நினைத்து தன்னுடைய மலர்களையும் இலைகளையும் அவள் மேலே போட்டு அவளை அப்படியே குளிர்ச்சி படுத்துதான். அந்த வெப்பத்தில் நம்ம விசிறி எடுத்து விசிற மாதிரி அந்த குளிர்ந்த இலைகளையெல்லாம் அவள் மேலே அப்படியே தூவி அவளை சாந்தப்படுத்த முயன்றதான். யாரு? ராட்சசிகள் கிடையாது, அந்த மரம் முயன்றதான். அந்த சீதையினுடைய தாபத்தையும் சீதையினுடைய சோகத்தையும் தனித்த அந்த மரத்துக்கு அசோக மரம் என்று பேர். அதுக்கு தான் அசோக மரம் என்று பேர் வந்தது. சோகத்தை நீக்கிய, சோகத்தை போக்கிய மரம். அந்த மரம் எப்படியாவது இந்த ராமன் வந்து சீதையை மீட்டு செல்ல வேண்டும் என்று பகவானை பிரார்த்தனை பண்ணதான். அந்த பிரார்த்தனை தான் விரைவில் நிறைவேறியது. அந்த வானரப்படையோடு படையெடுத்து சென்று ராவணனை அழித்து சீதையை விடுவித்தான், சிறை மீட்டான். அப்போ சிறை மீட்டு மறுபடியும் அயோத்திக்கு திரும்ப வேண்டும் இல்லையா? ஆனால் நம்ம கூடவே இருந்து நம்முடைய மரத்தடியிலே இந்த லோகமாதா விற்றிருந்தாளே, இனி இந்த எத்தனையோ கஷ்டத்தில் கூட இந்த மரத்தடியில் நீ இருக்கும்போது எவ்வளவு ஒரு பெரிய பிரியத்தோடு அந்த மரம் அந்த சீதையிடம் பழகியது. அப்போ விட்டு பிரிய அந்த மரங்களுக்கு மனமே கிடையாது. உடனே சீதைக்கு மரம் கிடையாது, சீதைக்கு வந்து மனம் கிடையாது, இந்த மரங்களை விட்டு போக மனம் கிடையாது. உடனே அந்த மரத்துக்கிட்ட கேட்டு என்ன வரம் உங்களுக்கு வேண்டும் அப்படின்ட்டு சீதை கேட்கும் பொழுது, அம்மா ரொம்ப பதிவிரதையான உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம்,
இந்த கஷ்டம் நம்ம எப்பயுமே நினைப்போம், நமக்கு கஷ்டம் வந்தால் எப்படி நினைக்கணும், ஆஹா இந்த கஷ்டம் வேறு யாருக்கும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறது அந்த கஷ்டத்திலிருந்து மீள்வதற்கான ஒரு பிரார்த்தனை. நம்ம எனக்கு கஷ்டம் வரக்கூடாது அப்படின்ட்டு என் கஷ்டத்திலேருந்து காப்பாற்று அப்படின்ட்டு நினைக்கிறது ஒரு வகை. அதை விட உயர்ந்த வகை எந்த வகை என்று சொன்னால், எனக்கு வந்த துன்பம் யாருக்கும் வரக்கூடாது, நான் ஏதோ கஷ்டப்பட்டுட்டேன், இந்த துன்பம் வேறு யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு கேட்கறது இல்லையா, அது உயர்ந்த பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை அந்த மரம் சொல்லிச்சான், எந்த பெண்மணிக்கும் இந்த மாதிரி சோகங்கள் வரக்கூடாது. அப்போது சீதை ஒரு வரம் தர்றாளாம். அசோக மரங்களுக்கு மருதாணி மரம் அப்படின்ட்டு ஒரு பேர் இருக்குது. இந்த அசோக மரத்தை, மருதாணி மரங்களை யார் ஜலம் விட்டு வளர்க்கிறார்களோ, பூஜிக்கிறார்களோ, இலையை கைகளிலே பூசிக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு எந்த துன்பமும் நேராது என்று வரமளித்தார். அந்த சீதாதேவி இந்த அசோக மரங்களுக்கு வரமளித்த நன்னாள், எல்லாருக்கும் நம்ம அஷ்டமின்னு நினைக்கிறோமே, அந்த அஷ்டமி நாள் தான் அந்த மரங்களுக்கு வரமளித்து பிரிகின்ற சோகத்தை நீக்கிய நாள். அதனால் அதுக்கு அசோகாஷ்டமி அப்படின்ட்டு பேர். இந்த வரத்தினாலே அஷ்டமி திதியினுடைய ஏக்கமும் தீர்ந்தது, மரங்களுக்கு, அந்த அசோக மரங்களுக்கு அந்த தாபமும் தீர்ந்தது. சீதைக்கும் ராமன் அழிச்சிக்கிட்டு போயிட்டான் இல்லையா, அந்த தாபமும் சீதைக்கு தீர்ந்தது. அதனால் பங்குனி மாத அமாவாசையிலிருந்து 8வது நாளிலே வருகின்ற அஷ்டமி திதிக்கு துன்பத்தை போக்கி இன்பத்தை தரும் சக்தி உள்ளது. அது இந்த ஆண்டு 5ஆம் தேதி வருகின்றது, சனிக்கிழமை வருகிறது. அன்று சுத்தமான இடங்களிலே மருதாணி மரங்களை பயிர் செய்யலாம், தண்ணீர் ஊற்றலாம். அந்த மருதாணி மரங்களை அரச மரத்துக்கு வலம் வருவது போல் அன்னைக்கு வலம் வரலாம். முட்கள் இல்லாமல் 7 மருதாணி இலைகளை பறித்து அதை கீழ்கண்ட சுலோகத்தை சொல்லி வாயில் போட்டு மென்று சாப்பிடலாம், அல்லது அரைத்து பூசிக்கொள்ளலாம். அந்த மருதாணி என்பது மனப்பிணிகளையும் உடல் பிணிகளையும் தீர்த்து நம்முடைய சோகங்களையெல்லாம் நிவர்த்தி செய்யும். அப்போ சொல்ல வேண்டிய ஒரு ஸ்லோகம் இருக்கு. துவாம் அசோக நராபீஷ்ட மதுமாச சமுத்பவ பிபாமி சோக சந்தப்தோமாம் அசோகம் சதாகுரு அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை சொல்லி நம்ம இந்த வழிபாட்டை செய்வது மிகச்சிறந்த பலன்களை அளிக்கும்.